அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டின்னருக்காக பரோட்டாவும் பாயாசாலாவும் செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆட்டுக்கால் ஒரு 6 பீஸ் மாதிரி எடுத்திருக்கோம். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ நேரம் பாயா வேக வைப்பீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட் என்னோடய குக்கரில் எனக்கு 20 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பாயா வேகிற டைமில் இப்போ நம்ம பரோட்டா மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ஃபுட் ப்ராசஸரை பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இதில் நீங்கள் பரோட்டா மாவு, சப்பாத்தி மாவு எல்லாமே பிசைஞ்சிக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்புறம் கேக் செய்கிறதுக்கு, ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். அப்புறம் மட்டன் கீமா கிரைண்ட் பண்ணுறதுக்கும் பிளேடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதிலே ஜூஸரும் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த ஃபுட் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் நல்ல தின் ஸ்லைஸஸாக நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, எப்படி ஆனியன் இவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் இதில் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். நம்ம பிரியாணிக்கெலாம் ரொம்ப தின்னாக ஆனியன் ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஜூஸரும் கீமா மின்சரும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் மீதிலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கென்வுட் பிராண்ட். கென்வுட்லேயே மல்டி ஒன்னு இருக்கும். அதான் இது. கென்வுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸர்லேயே நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும் கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு பிசைகிறது, அந்த மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மாவு பிசைகிறது கூட ஒரு 5 நிமிஷம் வேலை தான், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம பாயாசாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாயாசாலாக்காக ஒரு பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது இதை கொஞ்சம் நேரத்துக்கு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 முந்திரி பருப்பு இதில் சேர்க்குறேன். அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரம்ப இலை சேர்க்குறேன். இது இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா எதுவும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான். இங்கே யூஏஇயில் ரம்ப இலை உங்களுக்கு சம்டைம்ஸ் லூலூவில் இல்லைனா கேரிஃபோரில் கூட கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா ரெசிபி நான் ஆல்ரெடி ஸ்பைசி வெர்ஷனில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வேறு மெத்தடில் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைனா பிளாக் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்க்கலை. ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்பைஸியாக பண்ண ஆட்டுக்கால் ரெசிபியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாயா வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே பார்க்க பாயா சூப் மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்போட டேஸ்ட் இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறதால தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஏற்கனவே நம்ம பாயா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க. வீடு ஃபுல்லாகவே மணக்குது. நம்ம ரம்பையிலலாம் சேர்த்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா நல்லா வந்துகிட்டே இருக்குது. பாயாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக திரும்ப கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஸ்டஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சுட சுட ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பரோட்டாவும் ரெடி பண்ணிடலாம். பரோட்டா மாவை இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டியாச்சு. நான் பரோட்டாவோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி உருட்டிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நான் போட்டுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா பால்ஸும் உருட்டி ஒரு பிளேட்டில் இதுக்கு மேலே போட்டுகிட்டே வாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பாலும் எடுத்து ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் உருட்டி இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் போட்டு உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இழுத்து விடுங்க. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி லேசாக மடிச்சுக்க வேண்டியது தான். பிகினர்ஸ்க்கு பரோட்டா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே இது தான். இப்போது இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டோம். இப்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருட்டுங்க. ஒரே சைடு தான் ரோல் பண்ணணும், இல்லைன்னா லேஸ் போயிடும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருந்துச்சுன்னா உள்ளே சரியாக வேகாது. உங்களால் சரியாக ரோல் பண்ண முடியலன்னா லைட்டாக எண்ணெய் தடவி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணியாச்சு. தவாவில் போட்டுடலாம். தவா நல்லா சூடாக இருக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்தால் பரோட்டா வந்து ஹார்ட் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருங்க. பரோட்டா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தான் எண்ணெய் ஊற்றணும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். உடனே ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாயாசாலாவும் சர்வ் பண்ணிடலாம். நல்ல சுட சுட நல்ல மணக்க இருக்குது. இந்த சாலாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் வந்து பரோட்டா மட்டும் இல்லை, இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டின்னருக்கும் செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.